Hey guys, welcome back to my YouTube channel. So tomorrow 10th students maths exam இருக்கு. மேக்ஸ்னால எல்லாருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஆனால் ஒரி பண்ணிக்காதுங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி 5 அமேசிங்கான ரிவிஷன் டிப்ஸ் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது உங்கள் ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணும், கான்ஃபிடென்ஸையும் கூட்டும். அதே நேரம் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே எஃபெக்டிவானது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிப் நம்பர் 1, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஃபார்முலாஸ் தாண்டா கீ. எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. லைக் அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி எல்லா சாப்டரும். அதை பார்த்து ரிவைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லவுடாக ஃபார்முலாஸை சொல்லி பாருங்கள். ஸோ ஃபார்முலாஸ் உங்கள் மைண்டில் மறக்காமல் இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் படித்த அப்புறமா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ அல்ஜிப்ரா சாப்டரில் என்னெல்லாம் ஃபார்முலாஸ் வருமோ அதை எல்லாம் லிஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதில் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லைனா எதாவது ஃபார்முலா மிஸ் பண்ணியிருந்தாலோ மறுபடியும் படித்து இந்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஃபார்முலா தெரியும்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஃபுல் மார்க் வரலனாலும் கொஞ்சம் மார்க் அந்த ஸ்டெப்ஸுக்கும் ஃபார்முலாவுக்கும் அவங்க கண்டிப்பாக போடுவாங்க. டிப் நம்பர் 2, ரெஃபர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸில் உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸ் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணும்போது உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரம் லாஸ்ட் டைம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண மாதிரியும் இருக்கும். டிப் நம்பர் 3, ஈச் எக்ஸசைஸ் 1 கொஸ்டின். ஸோ ஒரு சாப்டர் கீழே நிறைய எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸசைஸில் ஒரு சம் பிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 2 மார்க்காகவும் இருக்கலாம், 5 மார்க்காகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணும்போது எல்லா எக்ஸசைஸையும் ஒர்க் அவுட் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். டிப் நம்பர் 4, ரிவைஸ் யுவர் மிஸ்டேக்ஸ். ஸோ நீங்கள் ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இல்லைனா பாஸ்ட்டாக நடந்த மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ், இன்டர்னல் எக்ஸாம்ஸ்லேயோ ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் தப்பு போட்டிருப்பீங்க, ஆர்எல்ஸ் சின்ன மிஸ்டேக்ஸ் வந்திருக்கும். ஸோ அது எந்தெந்த கொஸ்டின்ஸ்னு பார்த்து அதை ஒருக்கா ரிவைஸ் பண்ணுங்கள். டைம் இருந்துச்சுன்னா ஒருக்கா கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு உள்ள எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி போட்ட மிஸ்டேக்ஸை போடாமல் இருக்க இது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 5, மெடிடேஷன்ஸ். நீங்கள் எல்லா சாப்டரையும் ஓரளவு ரிவைஸ் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 an hour முன்னாடி ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் படித்த எல்லாத்தையும் பிரெயின் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணும். ஸோ எக்ஸாம் டைம் நீங்கள் படித்ததெல்லாம் மறக்காமல் ஞாபகத்தோடு நல்லபடியாக எக்ஸாம் எழுதலாம். லாஸ்ட் மினிட் தானே, இனி படித்து என்ன பண்ண போகிறோன்னு நினைக்காதுங்க. கொஞ்சம் டைம் இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே யாருமே வீக் கிடையாது. எல்லாராலையும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் போட்ட ஒரு எஃபர்ட்டுக்கும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதிக்கோங்க. கைஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.